வணக்கம். நீங்க அனுப்பின அந்த அறிவியல் குறிப்புகள பார்த்தேன். அதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ம் 2050ல இந்தியாவோட மக்கள் தொகை 1.7 பில்லியன தொடும்போது எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு கொடுக்க போறோம்? இது உண்மையிலே ஒரு மலைப்பான விஷயம். ஆமா. இந்த சவால சமாளிக்க அறிவியல் நமக்கு எப்படியெல்லாம் உதவிக்கிட்டு இருக்குங்கிறத பத்தி தான் இந்த மெட்டீரியல்ஸ் பேசுது. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. இந்த குறிப்புகளோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. உணவு பாதுகாப்பை எப்படி உறுதி செஞ்சாங்கன்னு ரெண்டு முக்கியமான அறிவியல் பாதைகளை பத்தி நம்ம பேச போறோம். சரி. ஒன்னு தாவர பயில் பெருக்கம், அதாவது பிளான்ட் பிரீடிங். இன்னொன்னு கால்நடை வளர்ப்பு, அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி. குறிப்பா இந்த கிரீன் ரெவல்யூஷன், அதாவது பசுமை புரட்சின்னு சொல்றோமே, அந்த கதையை கொஞ்சம் டீடைலா அலசலாம். எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஆமா. முதல்ல இந்த பசுமை புரட்சிங்கிற வார்த்தையில இருந்தே ஆரம்பிக்கலாம். அதிக மகசூல் தர்ற பயிர் ரகங்களையும் புது டெக்னாலஜியும் வச்சு உணவு உற்பத்திய வேகமா அதிகப்படுத்தினது தான் இந்த நோட்ஸ் சொல்லுது. ஆமா. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இது வெறும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. டாக்டர் நார்மன் போர்லாக்னு ஒரு அமெரிக்க விஞ்ஞானியை பத்தி உங்க குறிப்புகள்ல இருக்கு. இருக்கு. பசுமை புரட்சியின் தந்தைன்னு போட்டிருக்கு. கரெக்ட். அவரை பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்றாங்க. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவருக்கு 1970ல நோபல் பரிசு கொடுத்தாங்க. அது வேதியியலுக்கோ மருத்துவத்துக்கோ இல்ல, அமைதிக்கான நோபல் பரிசு. ஓ, அது ஆச்சரியமா இருக்கே. விவசாய கண்டுபிடிப்புக்கு எதுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு? அதுதான் முக்கியமான பாயிண்ட். நோபல் கமிட்டி அப்போ ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. வயிறு காலியா இருக்கும்போது உலகத்துல அமைதியை உருவாக்க முடியாதுங்கிறது தான் அது. அப்படியா? பசியும் பஞ்சமும் இருந்தா அது சமூக அமைதியை குலைச்சு சண்டைகளுக்கும் போர்களுக்கும் வழிவகுக்கும். அதனால டாக்டர் போர்லாக் செஞ்சது வெறும் விவசாய புரட்சி இல்ல, அது உலக அமைதிக்கான ஒரு புவிசார் அரசியல் உத்தி. வாவ், இந்த கோணத்துல நான் யோசிக்கவே இல்ல. சரி, இப்போ இந்தியாவுக்கு வருவோம். இங்க பசுமை புரட்சியோட தந்தைன்னு டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதனை சொல்றாங்க. ஆமா. இவர்தான் டாக்டர் போர்லாக்கோட சேர்ந்து மெக்சிகன் கோதுமை ரகங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அதோட விளைவு நம்பவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இங்க இருக்கிற டேட்டாவை பாருங்க. 1960கள்ல இந்தியாவோட கோதுமை உற்பத்தி சுமார் 12 மில்லியன் டன். வெறும் 12 மில்லியன் டன்னா? ஆமா. ஆனா இன்னைக்கு அது 70 மில்லியன் டன்னை தாண்டிடுச்சு. இது கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகம். நம்பவே முடியல. சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு ஏறிட்டே இருந்த மக்கள் தொகைக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் இந்தியாவுக்கு இருந்த மிகப்பெரிய சவால். அந்த சவாலுக்கு அறிவியல் கொடுத்த நேரடி பதில் தான் இந்த எண்கள். சரி, இந்த புரட்சிக்கு காரணமா இருந்த ஹீரோக்கள், அதாவது அந்த குறிப்பிட்ட பயிர்களை பத்தி பேசலாம். உங்க குறிப்புகள்ல கோதுமை, நெல் ரெண்டையும் பத்தி விலாவாரியா இருக்கு. முதல்ல கோதுமை. சோனாலிகா, கல்யாண் சோனான்னு 2 அரைக்குள்ள, அதாவது செமிட்வாஃப் ரகங்களை இந்தியாவில் உருவாக்குனதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரைக்குள்ளங்கிற வார்த்தை தான் இங்க மேஜிக். ஏன் இது ஒரு பெரிய திருப்பு முனைனா, யோசிச்சு பாருங்க. ஒரு செடிக்கு நிறைய உரம் போட்டா அது நல்லா வளரும். ஆனா நம்மளோட பாரம்பரிய உயரமான பயிர்களுக்கு அதிக உரம் போடும்போது அதோட தண்டு பலவீனமா இருந்ததால தானியத்தோட எடை தாங்காம கீழே சாஞ்சிரும். விளைச்சல் மொத்தம் வீண். ஓ, அப்போ குட்டையான செடிங்கிறதால அது சாயாம இருந்துச்சா? எனக்கு இது கொஞ்சம் முரணா தெரியுது. முரணா தெரியுதா? ஆமா, பொதுவா பெரிய செடியில தானே அதிக விளைச்சல் கிடைக்கும்னு நினைப்போம். செடியை சின்னதாக்கி எப்படி விளைச்சலை அதிகப்படுத்த முடிஞ்சது? நல்ல கேள்வி. இதுதான் அந்த மரபியல் செஞ்ச மாயம். ஒரு செடியோட ஆற்றலை ஒரு பட்ஜெட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே. உயரமான ரகங்கள் தங்களோட ஆற்றல் பட்ஜெட்ல பெரும்பகுதியை உயரமான தண்டை வளர்க்கறதுக்கே செலவு பண்ணிடும். ஆனா இந்த அரைக்குள்ள மரபணும் அந்த செடிக்கு ஒரு புது ஃபைனான்ஸ் மேனேஜர் மாதிரி வேலை செஞ்சது. ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜரா? ஆமா. அது தண்டு வளர்க்கறதுக்கு செலவு பண்றதை நிறுத்து, அந்த ஆற்றலை நேரடியா தானியங்களை உருவாக்குறதுல முதலீடு பண்ணுன்னு சொல்லுச்சு. சுருக்கமா சொன்னா, குறைவான தண்டு, அதிகமான தானியங்கள். இது செடியோட ஆற்றலை ரொம்ப திறமையா பயன்படுத்தின ஒரு திட்டமிட்ட மாற்றம். பிரமாதம். அப்போ கோதுமை கணக்க கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனா இந்தியாவோட உணவு தட்டுல பாதி கோதுமைன்னா மீதி பாதி நெல் தானே? கரெக்ட். அதுக்கு என்ன பண்ணாங்க? அங்கதான் இன்னொரு ஹீரோ வர்றார். IR8. IR8ன்னு ஒரு நெல் ரகம். இத உங்க குறிப்புகள்ல அற்புத அரிசி, அதாவது மிரக்கிள் ரைஸ்னே சொல்றாங்க. அற்புத அரிசியா? ஆமா. இது பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்துல IRRIல உருவாக்கப்பட்டது. இந்த அற்புத அரிசியோட கதை என்ன? இதுவும் அந்த அறைக்குள்ள டெக்னிக் தானா? கிட்டத்தட்ட அதேதான். ஆனா இது ஒரு சர்வதேச கூட்டு முயற்சிக்கு மிகச்சிறந்த உதாரணம். சர்வதேச கூட்டு முயற்சியா? ஆமா. இது 2 வேறுபட்ட நெல் ரகங்களோட கலவை.
ஒன்னு இந்தோனேஷியாவோட பீட்ராங்கிற ரகம், அதுல விளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும். சரி. இன்னொன்னு சீனாவோட டிஜி ஊஜன், அதாவது DGWGங்கிற ஒரு குட்டையான ரகம். ஓ. விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு டார்கெட்டட் ஜெனடிக் ஆபரேஷன் மாதிரி இந்தோனேஷியா ரகத்திலிருந்து அதிக விளைச்சல்ங்கிற குணத்தையும் சீன ரகத்திலிருந்து குட்டையான உறுதியான தண்டுங்கிற குணத்தையும் எடுத்து ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு புது சூப்பர் ஹீரோ நெல்லை உருவாக்குனாங்க. வாவ். அதுதான் ஐதான் 8. அப்போ இந்தோனேஷியா சீனால இருந்து வந்த மரபணுக்களை பிலிப்பீன்ஸ்ல ஒன்னு சேர்த்து இந்தியாவோட பசிய போக்கியிருக்காங்க. இது கேட்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்கு. அதுதான் அறிவியலோட அழகு. ஒரு நாட்டோட பிரச்சனையை தீர்க்க பல நாடுகளோட அறிவும் மரபணு வளங்களும் தேவைப்பட்டிருக்கு. சரி, இப்போ விளைச்சலை அதிகப்படுத்தியாச்சு. அடுத்த சவால் என்னவா இருக்கும்? விளைச்சலை பாதுகாக்கிறது. பூச்சி நோய்கிட்ட இருந்து காப்பாத்தணும். கரெக்ட். வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சைன்னு ஒரு பெரிய எதிரி படையே இருக்கே. சரியா சொன்னீங்க. இது பயிர் பெருக்கத்தோட அடுத்த கட்டம். ரசாயன பூஞ்சை கொல்லி, பாக்டீரியா கொல்லிகளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா இயற்கையாவே நோயை எதிர்க்கிற சக்தி கொண்ட பயிர்களை உருவாக்குனா என்னன்னு யோசிச்சாங்க. இது ஒரு நிரந்தரமான தீர்வு மாதிரி தெரியுதே. ஆமா, சுற்றுச்சூழலுக்கும் உகந்த தீர்வு. உங்க குறிப்புகள்ல இதுக்காக சில பயிர் ரகங்களை பட்டியலிட்டிருக்காங்க. அதுல பூசான்னு ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. பூசா சுபரா, பூசா கோமல், பூசா ஸ்னோபால். அதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ பிராண்ட் பேரா? நல்லா கவனிச்சிங்க. பூசாங்கிறது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தோட, அதாவது IARAயோட ஒரு அடையாளம் மாதிரி. ஓ. இந்த நிறுவனம் ஆரம்பத்துல பீகார்ல பூசாங்கிற ஊர்ல இருந்துச்சு. அதனால அவங்க உருவாக்குற புது ரகங்களுக்கு அந்த பேர் ஒரு பிராண்ட் மாதிரி வச்சாங்க. சரி சரி, புரியுது. உதாரணத்துக்கு, உங்க நோட்ஸ்ல இருக்கிற ஹிம்க்ரி கோதுமை ரகம் இலைத்துரு நோயை எதிர்க்கும். காலிஃப்ளவர்ல பூசா சுபரா ரகம் கருப்பு அழுகல் நோயை எதிர்க்கும். அப்போ தட்டப்பயிர்ல வர்ற பூசா கோமல் அது பாக்டீரியா கருகல் நோயை எதிர்க்கும். ஓ. அப்போ ஒவ்வொரு பயிருக்கும் அதை தாக்குற குறிப்பிட்ட நோய்க்கும் எதிரா ஒரு மரபணு கவசத்தையே உருவாக்கியிருக்காங்க. ஆனா இந்த பசுமை புரட்சியே ரசாயன உரம், ஹைபிரிட் விதைகள்னு எல்லாமே ஒரு டாப் டவுன் அப்ரோச் மாதிரி தெரியுதே. இதுக்கு மாற்று கருத்தே இல்லையா? உங்க குறிப்புகள்ல டாக்டர் கோ. நம்மாழ்வார் பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு. முக்கியமான கேள்வி. இங்கேதான் இந்த விவாதம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. டாக்டர் நம்மாழ்வார் ஒரு தமிழ் வேளாண் விஞ்ஞானி. அவர் இந்த பசுமை புரட்சியோட முறைகளை முழுமையா நிராகரிச்சார். முழுமையா நிராகரிச்சாரோ? ஆமா. ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் உடனடியா பலன் கொடுத்தாலும் லாங் ஜே காலத்துல நம்ம மண்ணையும் தண்ணீரையும் விஷமாக்கி விவசாயத்தை அடிச்சிடும்னு அவர் உறுதியா நம்பினார். அப்போ அவரோட தீர்வு என்னவா இருந்துச்சு? இயற்கை விவசாயம், பாரம்பரிய விதைகள், இயற்கை உரங்கள், பூச்சி மேலாண்மைன்னு நம்ம முன்னோர்கள் செஞ்ச விவசாய முறைக்கு திரும்ப போகணும்னு சொன்னார். ஓ. அவர் ஆரம்பிச்ச வானகம்ங்கிற அமைப்பு மூலமா ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்தை கத்துக் கொடுத்தார். இது அறிவியலுக்குள்ளேயே நடக்கிற ஒரு முக்கியமான தத்துவார்த்த மோதல். தத்துவவார்த்த மோதலா? ஆமா, பசுமை புரட்சிங்கிறது ஒரு அவசரமான பிரச்சனைக்கு தொழில்நுட்பத்தை வச்சு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் தீர்வு. ஆனா நம்மாழ்வாரோட அணுகுமுறை சிஸ்டம்ஸ் திங்கிங் அடிப்படையிலானது. அப்படின்னா? அதாவது ஒரு தீர்வை உருவாக்கும் போது அது வேற என்னென்ன மெதுவான பிரச்சனைகளை உருவாக்கும்னு யோசிக்கிற முறை. இது ரெண்டு விவசாய முறைகளுக்குமான சண்டை இல்ல, மனிதனுக்கும் இயற்கைக்குமான உறவை நாம எப்படி பார்க்கறோங்கிற ரெண்டு விந்த தத்துவங்களுக்குமான சண்டை. ஒரு பக்கம் உடனடி உணவு தேவையை பூர்த்தி செஞ்ச பசுமை புரட்சி, இன்னொரு பக்கம் அதோட நீண்ட கால விளைவுகளை கேள்வி கேட்கிற இயற்கை விவசாயம். இது ரொம்ப ஆழமான விஷயம். ஆமா. சரி, இதெல்லாம் பயிர்களை பத்தினது. ஆனா உணவு பாதுகாப்புனா அது வெறும் தானியங்கள் மட்டும் இல்லையே. பால், முட்டை, இறைச்சினும் மத்த விஷயங்களும் இருக்கே. கரெக்ட். அத பத்தி உங்க குறிப்புகள் என்ன சொல்லுது? சரியா கேட்டீங்க. இங்கதான் நம்ம விவாதத்தோட அடுத்த பகுதிக்கு வரும். பசுமை புரட்சி நடந்த அதே காலகட்டத்துல இந்தியாவுல அமைதியா இன்னொரு புரட்சியும் நடந்துட்டு இருந்துச்சு. அதுதான் வெண்மை புரட்சி. ஒயிட் ரெவல்யூஷன். பால் உற்பத்தி. ஆமா, ஆபரேஷன் ஃப்ளட் பத்தி பேசப்பட்டிருக்கு. ஆமா, ஆபரேஷன் ஃப்ளட். டாக்டர் வர்கீஸ் குரியன் தான் இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, டாக்டர் குரியனோட கதை தனித்துவமானது. அவர் ஒரு இன்ஜினியர். ஆனா கிராமப்புற பால் உற்பத்தியாளர்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்களுக்காக ஒரு கூட்டுறவு அமைப்பை உருவாக்குனாரு. அதுதான் அமூல். கரெக்டா சொன்னீங்க, அதுதான் அமூல். ஒரு விவசாயியோ 2 விவசாயியோ இல்ல, லட்சக்கணக்கான பால் உற்பத்தியாளர்களை ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்து இடைத்தரகர்கள் இல்லாம அவங்களோட பாலை நேரடியா நகரங்கள்ல இருக்கிற நுகர்வோருக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு சிஸ்டத்தை அவர் உருவாக்குனாரு. இது வெறும் பிசினஸ் மாடல் மாதிரி தானே தெரியுது. இதுல அறிவியல் எங்க இருக்கு? இதுல மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. யோசிச்சு பாருங்க. பால் சீக்கிரம் கெட்டுப்போகும் பொருள்.
ஆமா. கிராமங்கள்ல இருந்து பாலை சேகரிச்சு குளிரூட்டி பதப்படுத்தி பேக் பண்ணி நகரங்களுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய சப்ளை செயின் தொழில்நுட்பம் தேவை. சரிதான். அது மட்டும் இல்லாம கால்நடைகளோட இனத்தை மேம்படுத்துறது, கேட்டில் பிரீடிங், அவற்றுக்கு நல்ல தீவனம் கொடுக்கறது, நோய்கள் வராம தடுக்கிறதுன்னு இதுக்கு பின்னாலேயும் பயங்கரமான கால்நடை அறிவியல் இருந்துச்சு. ஓ, அப்படியா? இதனாலதான் ஒரு காலத்துல பாலுக்கு பற்றாக்குறையா இருந்த இந்தியா இன்னைக்கு உலகத்திலேயே அதிக பால் உற்பத்தி பண்ற நாடா மாறி இருக்கு. அப்போ பசுமை புரட்சி பயிர்களை மையமா வச்சு நடந்துச்சு, வெண்மை புரட்சி கால்நடைகளை மையமா வச்சு நடந்துச்சு. ரெண்டுமே உணவு பாதுகாப்பை நோக்கிய பயணம்தான். சரியா சொன்னீங்க. ரெண்டுமே வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு வெவ்வேறு வழிகள்ல தீர்வு கண்டுபிடிச்சது. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன அது? பசுமை புரட்சி ஒரு டெக்னாலஜி சென்ட்ரிக் மாடல், அதாவது புது விதைகள் புது உரங்கள்னு தொழில்நுட்பம் முன்னால போச்சு. ஆனா வெண்மை புரட்சி ஒரு பீப்பிள் சென்ட்ரிக் மாடல், மக்கள் மையப்படுத்தப்பட்ட மாடல். ஆமா. தொழில்நுட்பம் ஒரு கருவியா இருந்தாலும் லட்சக்கணக்கான மக்களை ஒன்னு சேர்க்கிற கூட்டுறவு அமைப்பு தான் அதோட ஆன்மாவா இருந்துச்சு. சரி, இப்ப மொத்தமா பார்த்தா இந்த ரெண்டு புரட்சிகள் மூலமா இந்தியா உணவு பஞ்சத்திலிருந்து தன்னிறைவை நோக்கி நகர்ந்திருக்கு. டாக்டர் சுவாமிநாதன், டாக்டர் குரியன் போன்ற விஞ்ஞானிகளோட பங்களிப்பு, IR8 மாதிரி புது ரகங்கள், ஆபரேஷன் ஃப்ளட் மாதிரி திட்டங்கள்னு பல விஷயங்களை பார்த்தோம். இது ஒரு திட்டமிட்ட அறிவியல் தலையீட்டோட வெற்றி. நிச்சயமா இது ஏதோ தற்செயலா நடந்த மேஜிக் இல்ல. ஒரு பக்கம் அதிக விளைச்சலுக்காக இந்தோனேஷியா சீனாவிலிருந்து நெல் ரகங்களை கொண்டு வந்து கலப்பினம் செஞ்சது, இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான விவசாயிகளை ஒன்னு சேர்த்து ஒரு கூட்டுறவு பால் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது வர இது பயன்பாட்டு உயிரியல் மற்றும் சமூக பொறியியலோட சக்திக்கு ஒரு மிகச்சிறந்த சான்று. ஆமா. ஒரு பிரச்சனையை வரையறுத்து அதுக்கு அறிவியலை வச்சு எப்படி தீர்வு காண முடியுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். இந்த விவாதம் ஒரு முக்கியமான கேள்விய என் மனசுல எழுப்புது. சொல்லுங்க. உங்க குறிப்புகள்ல அதிக மகசூல், நோய் எதிர்ப்பு, பூச்சி எதிர்ப்பு, ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கும் நம்ம பயிர்களை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நோயை எதிர்க்கிற ஒரு மரபணுவை நம்ம செடியில சேர்க்கும்போது நம்ம அறியாமலேயே அந்த செடியோட வேறொரு குணத்தை மாத்திடுறோமா? நல்ல கேள்வி. இல்ல அந்த நோய்க்கிருமி இன்னும் வீரியமா உருமாற நாம வழிவகுக்கிறோமா? அதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கும் போது நாம சற்றும் எதிர்பாராத இன்னும் பெரிய ஒரு புதிய பிரச்சனைய இந்த சூழல் மண்டலத்துல உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோமா? இது நீங்க இன்னும் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.